பட்டுக்கோட்டைக்கு இருக்கிற அமுதமிழி சமையல் என்ன வீடியோனா, முருங்கைக்கீரையும் வெங்காயமும் சேர்த்து ஒரு பக்கடா. இதுக்கு இந்த அளவுக்கு 3/4 டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா முறுமுறுப்பாக இருக்கும்னு ஒரு 7-8 பல் 10 பல் பூண்டு தூளோட அப்படியே நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, சால்ட்டு சேர்த்துக்குவோம். இதை ஃபஸ்ட்டு கலந்துக்குவோம். அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். பிள்ளைங்கள்லாம் கீரையே சாப்பிடாதுங்க. வெங்காயத்தில் நல்ல கால்சியம் சத்தெல்லாம் இருக்குது. இது கீரையிலையும் இருக்குது, வெங்காயத்துலேயும் நல்லா இரும்பு சத்து இருக்குது. வெங்காயத்தில் முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து இருக்குது. எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. 1 கப் முருங்கைக்கீரை, இதையும் நல்லா கலந்துக்குவோம். கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை. எந்த வகையில் வேணாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு இப்போ பெசரிக்கணும். பக்கடா மாவு மாதிரி பிணைஞ்சி அப்படியே பிடிச்சி எடுத்தோம்னா மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கடா மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்குங்க. பாருங்கள், செமையாக பக்கடா மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் செய்யலாங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுல. இப்போ வாங்க போய் பொரிச்சிக்கிட்டு வந்துடலாம். எதுவும் சேர்க்கலை, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சேர்த்து பிசையிலே அவ்வளோ வாசம் வருதுங்க. இப்படி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மொறுமொறுப்பாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பு வராது, பதன்னு இருக்கும். இப்படியே மாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக பணஞ்சாச்சு பாருங்க. இப்போ பொரிப்போம். கேஸ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சா ஆயில் விட்டுருக்காங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கடா போட்டு பொரிப்போம். கொஞ்சம் காயிட்டும், சூடாயிட்டுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கடாவை போட்டு பொரிப்போம். இது கிள்ளி போடுங்க. வேகட்டும். சூப்பராக பக்கடா பொரிஞ்சிட்டு பாருங்கள். அப்படியே கரண்டியில் பரட்டி கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் இப்படி போட்டுக்குங்க. இப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. அப்படியே வடிகட்டிட்டு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதான். சவுண்டு வருதுங்களா? இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க வேண்டியதான். இது ஸ்நாக்ஸோட சாப்பிட்லாங்க. நம்ம சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து உடனே காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி முறுன்னு வெங்காயம் நீர பக்கடா ரெடி ஆகிடுச்சுன்னா அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டை பார்த்தீங்களா? கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயும் குடிக்கலை. பச்சரிசி மாவு நிறைய சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால எண்ணெய் குடிக்கலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கும் கொண்டு போகலாம், ஸ்நாக்ஸாக கொண்டு போய் சாப்பிட்லாம். குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரையில் டயர்டாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தம்பும் கிடைக்கும். கண் பார்வையெல்லாம் நல்லா பூராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால. கட்டாயம் மறக்காமல் நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது வேணா கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, பாருங்கள். நன்றிங்க.